அண்மைச் செய்தி. சுதந்திர தினத்தையொட்டி நாளை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் அறிவித்திருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி நாளை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே திமுகவின் தோழமை கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது திமுகவும் புறக்கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் சுதந்திர தினத்தன்றுக்கு ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல திமுக இந்தியா கூட்டணியில பிரதானமான கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது. தற்போது திமுகவும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை, அதனை புறக்கணிப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆளுடைய செயல்பாடுகள் கண்டனம் தெரிவித்து திமுக மற்றும் அதன் கூட்டணியுடைய கட்சிகள் ஆண்டுதோறும் ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணித்து வருகிறார்கள். இந்த ஆண்டும் ஆளுநர் கொடுக்கக்கூடிய, அதாவது சுதந்திர தினத்தன்று மாலை ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்து அறிவிப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் திமுக சார்பாக யாரும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற அறிவிப்பானது திமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியோட அமைப்பு செயலர் RS பாரதி தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அரசின் சார்பில், அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் யார் பங்கேற்பார்கள் என்ற விவரங்கள், அதே போன்று பங்கேற்பார்களா இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டினை அரசு சார்பில் முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை வெளியிடுவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய கட்சிகள், அதனுடைய MLAக்கள் இன்று நாளை தினம் ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் எனவும், அதே நேரத்தில் அரசின் சார்பில் அரசுடைய அதிகாரிகள் யாரேனும் பங்கேற்பதற்கான அறிவிப்பு இருக்குமானால் அதனை இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதனை திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது.